அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 28 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 11 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று பிற்பகல் 1:53 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். அதே போல் நண்பர்கிட்டே சரி, உற்றார் உறவுகிட்டே சரி, மிகவும் விழிப்புணர்வோடு பேசணும். என்ன வார்த்தைகள் நம்ம பேசுகிறோமோ அது நல்ல வார்த்தைகளாக பேசுகிறோமா பார்த்து பேசணும். தெரியாமல் வார்த்தைகளை விட்டுட்டா அந்த பிரச்சனை அதனால் எப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இருக்கிறப்போல பாதிப்புகளை இந்த சந்திராசனம் கொடுத்துரும். அதனால் இந்த சந்திராசனத்தை கொண்டு நம்மளை மிகவும் கவனமாக காத்து கொண்டுறோம். இப்போ சந்திரனை அந்த சந்திரகிரை ஏற்கிற இருள் மறைக்கக்குள்ள, அதாவது சந்திரனை மறைப்பது கேது பகவான், கருத்தில் கொள்ளுங்க. அதே போலதான் சந்திராசம் வரக்குள்ள சந்திரன் நம்மளை மறைச்சிடுவாரு, கருத்தில் கொள்ளுங்க. அதனால் நம்மளை காத்து கொள்றதுக்கு நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு, அதாவது இந்த நாளை கவனமான முறையில் கருத்தில் கொண்டு செலவழிச்சா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்மளை தற்காலத்துக்குள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த பெண்மணி அம்மா தலைக்குளித்திலிருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள், இந்த நாள்லாம் கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த நாளில் கருமுட்டிகள் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி முயற்சி செய்கிறோங்க, அதுக்கு முன்னாடி இணையக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாளில் இணைந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நாளில் இணையக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. அப்படி சில மாதங்கள் நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை செல்வத்தை பெற முடியும். கருத்தில் கொண்டு நீங்கள் முயற்சித்து பாருங்க. அதே போல உணவு கட்டுப்பாடு அவசியம். உடல் ஆரோக்கியம் முக்கியம். போதைக்கு யாராவது அடிமையாக இருந்தால் குழந்தை பாக்கியம் வேண்டுங்க, அதையெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியத்தை பெற முடியும், கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. அது தீவினையே ஏற்படுத்தும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடுக்கு இப்போ வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அது குளிகை டைமில் வச்சிங்கன்னா கிழக்கு வைக்கிற வாசப்படி வாசக்கால் மேற்கு போவோம், அப்புறம் மேற்கு இருந்து வடக்கு வரும், வடக்கு இருந்து தெற்க போவோம், கருத்தில் கொள்ளுங்க. இது நிறைய பேர்கிட்ட தவறான கண்ணோட்டம் இருக்குது. குளிகை டைமில் நம்ம வாசக்கால் வச்சா இதே போல் ஒரு புதிதாக வீடு கட்டி திருப்பி வாசக்கால் வைக்க சொல்லுன்னு, அது தவறு. வச்ச வாசக்காலையும் எடுத்து தான் வைக்க சொல்லும், அதுதான் குளிகை. குளிகைன்னா மாந்தி. அதே போல் குளிகை டைமில் போய் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா அந்த தங்க நகையை தொலைச்சிட்டு தான் திருப்பி வாங்க வைக்கும். இது தொலைக்கலனாலும் ஒரு அடமானத்தில் எடுத்து வச்சுட்டு தான் திருப்பி வாங்க வைக்கும். நிறையா பேர் நகைகளை தொலைச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அது குளிகை டைமில் வாங்கின நகையாக தான் இருக்கும். குளிகை டைமில் வாங்கின நகை கண்டிப்பாக தொலையும், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் குளிகை டைமில் நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி குளிகை டைமை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் இப்போ ஒரு நகை வாங்கக்குள்ள கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் இந்த பொருளாதார காலகட்டத்தில் நம்ம வாங்குகிறோம். அது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பதுக்கு குளிங்க டைமு, இந்த ராவு காலம், இந்த யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டு தான் நீங்கள் நகையே வாங்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். இது நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அவங்க மட்டும் போகிறாங்க, அவங்க மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நகையிலையும் தோசை நகைங்களாம் இருக்குது. வந்து நல்ல பொருளாதாரம் வந்துட்டுருக்கோம், நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு 10 சவரத்துக்கு போய் ஒரு பெண்மணி அம்மாவுக்கு வந்து ஒரு நகை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த நகை வந்ததுலேருந்து அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுவாங்க. பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிரும், வருமானமும் குறைஞ்சிடும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அதிகமாகிடும். இதுக்கு அந்த நகை காரணமாக இருக்கும். ஆனால் யாருக்குமே அது தெரியாது எதனால இந்த பிரச்சனை நடக்குதுன்னு. நல்லா தானே போயிருந்துச்சுன்னு. அது முழுக்க அந்த நகை தோசை நகையாக இருக்கும். அதாவது அந்த நகைகள் வந்து இறந்தவங்க நகையாக இருக்கலாம், அவங்க கழுத்தில் போட்டிருந்த நகையாக இருக்கலாம். அதை உருக்கி தான் புது நகையாக செய்வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் புது தங்க கட்டியாக எடுத்துலாம் இப்போ நகை பண்ணுறதில்ல. பழைய நகைகளை வாங்கி அந்த பழைய நகைகளை உருக்கி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு புது நகையாக செய்கிறாங்க. அதில் நல்ல நகைகளும் இருக்கும், தோசை உள்ள நகைகளும் இருக்கும். அதனால் பாதிப்பு ஏற்படுத்தும். எது எப்படி இருந்தாலும் தங்க நகையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு 3 நாட்கள் வைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே போல் மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அந்த தங்கம், அது தோஷம் உள்ள தங்கமாக இருந்தாலும் தோசை விலகி உங்களுக்கு இப்போ நற்பலனே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். எது மாற்றங்கள் ஏற்படுதோ இல்லையோ, நஷ்டங்கள் ஏற்படாமல் இருந்தால் நம்மளுக்கு சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வளர்ச்சியை பெறத்துக்கு நம்ம போராட்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக காசு எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு தான் போய் அந்த நகையை வாங்குகிறோம். அந்த நகையால் இன்னும் கஷ்டமாகிறதுக்கு அந்த நகை வாங்காமே இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நகை வாங்குறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. முக்கியமாக திருமணத்துக்கெல்லாம் நகை வாங்குறவங்க கண்டிப்பாக திருமண நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது பூஜை அறையில் நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறீங்களோ இல்லை தெளிக்கலையோ ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி 3 நாள் இறைவன் அடியில் வைங்க. அந்த நகையில் இருக்கிற தோஷம் மொத்தம் கழிந்து அந்த நகை உங்களுக்கு 4வது நாள் மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய அமைப்பில் வந்து வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி கட்டத்தை பொறுத்த மட்டும் 4வது தான் குடும்பம். கருத்தில் கொள்ளுங்கள். 4வது தான் சந்திர வீடு. அதனால் 3 நாள்கள் வைத்துட்டு 4வது எடுத்தீங்கன்னா வீட்டில் மங்களகரமான செய்திகளும் மகிழ்ச்சியும் பொங்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ சூளம் பார்த்தீங்கன்னா வடக்கு சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது. இது வடக்கு சைடு பார்த்து ஏற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கோயிலுக்கு சென்றா. இப்போ நான் ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிறவங்க இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் செய்கிறவங்களா இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நலமான நாள், சுகமான நாள், உள்ளம் மகிழும், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசத்தை எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் உண்ணு மகிழலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அன்பு அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். நண்பர்களிடத்திலையும் அன்பு நிறைஞ்சு காணப்படும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அற்புதமான நாள், சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முயற்சி எடுத்து தான் செய்யணும். முயற்சி திருவினையாக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அற்புதமாக இருக்கும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு உயர்வான நாள், ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளம் வந்து மகிழக்கூடிய நாள். மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீர்கள்.
சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். துலா ராசிகர்களுக்கு அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். இந்த நாளில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதி காத்து இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தடங்கல்கள், பொருள் விரயங்கள், பண விரயங்கள், மன கஷ்டங்கள் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. நாள் சிறப்பாக மரத்துக்கு துணை புரிவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் புதிதாக எந்த வேலையை செய்தாலும் அதில் ஜொலிப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. நஷ்டங்கள், கஷ்டங்கள், பொருள் விரயங்கள், மன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக தான் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க, சிறப்பாக அமையும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராசி இருப்பதால் இந்த மேச ராசிக்காரர்களும் ரிஷப் ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்துட்டு வண்டி எடுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களை தான் நான் ஒரு பதிவில் சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.